மண்டே மார்னிங்னாலே நமக்கு ஏன்டா ஆஃபீஸ் போகணுன்னு ஆகிடும். அதுவும் நமக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த வீக்கெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணுன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்கும். ரொம்ப யோசிப்போம், பேசாமல் வேலையை விட்டுறலாமா, வேறு வேலை தேடலாமா, நம்மளே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன, இல்லை பிரேக் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போமா அப்படின்லாம் நிறைய யோசிப்போம். அப்படியே நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மைண்டுக்கு வந்து மாதம் மாதம் காசு வரலன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் வந்து சரி பேசாமல் ஆஃபீஸ்க்கே போயிடுவோம் அப்படின்னு கிளம்பிடுவோம். இப்படி இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்க்கவே நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது கிளம்பிடுறோம். ஆனால் நமக்காக நம்ம ஹெல்த் பார்த்துக்கணும், நம்ம லாங் டர்மாக க்ரோத்தில் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வி சிம்ப்ளி போஸ்ட்போன் இட். ஹெல்த்துக்காக எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வி டோன்ட் டூ இட் பிகாஸ் நமக்கு இமீடியட்டாக அது எந்த கெயினுமே கொடுக்கல. சரி வி டிசைட் டு டூ சம்திங் ஆன் அவர் ஓன்னா அதில் அன்சர்டனிட்டி இருக்குது, என்ன ஆகுனே தெரியாது, வி சிம்ப்ளி அவாய்ட் இட். பட் வி கேன் ஸ்டார்ட் ஸ்மால். அப்போ தானே தெரியும் அதில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம அது பண்ணுறதில்ல பிகாஸ் இமீடியட்டாக அதுலேருந்து நமக்கு எந்த கெயினும் இல்லை. பட் அஸ்யூம் உங்கள் ஹெல்த் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, ஒரு நாள் உங்களால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆஃபீஸே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க? வாட் இஃப் யூ டோன்ட் க்ரோ ஸ்கில்ஸ் ஆர் இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப்? ஆப்வியஸாக வேறு ஒரு பர்சன் உங்களை ஒர்க்கில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்லலை. பட் நம்ம ஹெல்த் பார்த்துக்கல, நம்ம க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ணல, ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலன்னா இப்போ இருக்கிற ஜாபில் கூட வில் பி ஈஸிலி ரீப்ளேசபிள். ஸோ பிஃபோர் எனிதிங் லைக் தட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஹை டைம் யூ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் யோர் செல்ஃப்.